இதனிடையே குடியுரிமை திருத்தச் சட்டத்தை SIR என்ற பெயரில் கொண்டு வருவதாகவும் அதனை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். 2002 அல்லது 2005 அந்த ரெண்டையும் ஒரு சீலிங் டேட்டா வச்சிருக்கிறாங்க. அந்த நாளில் அந்த கடைசி SIRல் யாருடைய பெயர் இருந்ததோ அதை எடுத்து நீங்கள் ரெஃபரன்ஸாக இப்பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அதை வைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. இரண்டாவது, இதுவெல்லாம் உடனடியாக தேடி, அதாவது என்னுடைய தந்தையுடைய பெயரின் அடிப்படையில் என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் 2005 வாக்காளர் பட்டியலில் தேட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முறையான வழிமுறைகள் அங்கே இல்லை. அது ஒரு மெஷின் ரீடிங் ஃபார்மேட்டில் அது இல்லை. என்னுடைய பெயரையோ என்னுடைய பாக எண்ணையோ முகவரி என்னுடைய வரிசை எண்ணையோ போட்டு தேடணும் என்றால் அதற்கான வழிகாட்டுதல் இல்லை. இப்படி பல்வேறு குழப்பங்கள் அதில் இருக்கு. இது எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் முறையானபடி வழக்கறிஞர்கள் அங்கே வாதாடினார்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் தமிழ்நாட்டுடைய SIR அது இப்பொழுது நடைபெறக்கூடாது என்று தடுக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம்.